சாயி ஓம் 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 சாயி. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு புனிதமான ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயத்துக்கு பேர் ஷிரடி சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயம் வந்து திருவள்ளூரில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த புனிதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை நம்ம தரிசனம் பண்ணலாம். சாய்ராம், இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல இருக்குது. சாய்ராம், ஃபுல்லாக இந்த ஆலயம் சென்டராக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு அவுட்டரில் அப்படியே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளாக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் இருந்தது. சாய்ராம், ஏன்னா அமைதியான இருக்கிற இடத்துல நம்ம பாபாவுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து மெடிடேஷனில் நம்மள இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது. சாய்ராம், அது போல் ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இந்த ஆலயம் இருக்குது. நீங்கள் வந்து திருவள்ளூரில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிற ரோடு வந்துட்டிங்களா, அந்த இடத்துல இந்த திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஊத்துக்கோட்டை போகிற ரோட்டில் 1 கிலோமீட்டர்லேயே இந்த புனிதமான ஆலயம் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயத்துக்கு மேலே பாருங்கள் சாய்ராம், விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாபா பிளெஸிங்கில் இருக்கார். அதுக்கப்புறமா அனுமன் வந்து சஞ்சீவி மலையை கொண்டு போகிற மாரி மும்மூர்த்திகளை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம காண முடியுது. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை நம்ம வணங்கலாம். சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம், இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 படிக்கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. சாய்ராம், நீங்கள் இந்த 30 படிக்கட்டு நீங்கள் கடந்துட்டீங்கன்னா மேலே வந்து ஆலயம் இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துல பாபாவுடைய ரூபத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மற்ற கோயிலோட இந்த கோயிலில் வந்து பாபாவுடைய மூர்த்தி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூர்த்தியாக இருந்தார். நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு முதல்ல ஆணை முகத்தான கணபதியை நம்ம இங்கே வணங்கிட்டு பாபாவுடைய அருளை வேண்டி நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை திருவள்ளூரில் தான் அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஊத்துக்கோட்டைக்கு போகிற பிரதான சாலை இருக்குது. இந்த சாலையில் தான் இந்த புனிதமான ஆலயம் ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதால இந்த இடத்துல ஒரு அமைதி எப்போதும் நிலவிட்டிருக்கோம். சாய்ராம், குறிப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை இது போல் விசேஷ நாட்களில் மட்டும்தான் இங்கே ஆட்கள் வந்து சாய் பக்தர்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு மனநிறைவு இருக்கும். இப்போ நம்மளுக்கு சென்னைக்குள்ளே சிட்டியில் இருக்கும், நம்மளுக்கு மனசில் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கஷ்டம் வருது வச்சிங்களேன். இப்போ இது போல இடத்துல போயிட்டு நம்ம பாபாவுடைய சச்சிரதம் ஆகட்டும், பாபாவுடைய சவண மஞ்சரி ஆகட்டும், இல்லை பாபாவுடைய நாமங்கள் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஆத்மாத்மா வணங்கும் பொழுது ரொம்ப ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. ஏன்னா பாபாவே ஆசீர்வாதம் பண்ணுற மாரி இருக்குது. இப்போ பாபாவுடைய தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். சேரம் மற்ற மூர்த்தியோட இந்த மூர்த்தியோட தோற்றம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. பாபாவுடைய தோற்றம் பாருங்கள் சேரம், அவருடைய அந்த தாடி, கண்ணு, அவருடைய மூக்கு, புருவம் இதெல்லாமே கிட்ட போய் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்ச மாரி நான் ஃபீல் பண்ண. சாய்ராம், சென்னைக்கு ரொம்ப ரொம்ப அருகாமை தான் திருவள்ளூர் இருக்குது. சாய்ராம், நீங்கள் வந்து திருவள்ளூருக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் அமைஞ்சுள்ளது. ஊத்துக்கோட்டை போகிற பிரதான சாலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த கோயிலுடைய பேர் ஷிரடி சாய்பாபா ஆலயம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஒவ்வொரு ஆலயங்களும் நம்ம போய் தரிசனம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஆலயத்திலும் பாபா ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாரு. சாய்ராம், இந்த ஆலயத்தில் வந்து அமைதி வந்து ரொம்ப 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 கிடைக்குது. சாய்ராம், ஏன்னா இயற்கையோட பாபாவுடைய இந்த தோற்றத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆத்மாத்மான ஒரு சந்தோஷம், மனசுல ஒரு தெளிவான ஒரு சக்தி வந்து நம்ம குருநாதர் பாபா வந்து நமக்கு கொடுக்கறத நம்ம உணர முடியுது. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். சாய்ராம், திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஊத்துக்கோட்டை பிரதான சாலை இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த புனிதமான ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கோயிலை சுத்தி காட்டுறோம். இந்த கோயில் அடுத்தடுத்து என்னென்ன சிறப்புகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். சாய்ராம், இப்போ குருஸ்தானத்தோட வேப்ப மரம் நம்ம மேல பார்க்க முடியுது. நான் இந்த வேப்ப மரத்துல இருந்து ஒரு 2 இலைகள் எடுத்து பார்த்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு தன்மை கொண்ட இலையா இருந்தது. ரொம்ப ஒரு மனநிறைவாகவும் இருந்தது. இப்போ இந்த கோயிலை சுத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்னதானம் கூடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சாய்ராம், இங்க பாருங்க, பாபா அண்டியில சமைக்கிறாரு. நான் போகும்பொழுது மாலை இல்லை,
கொஞ்ச நேரத்துலனா ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க உள்ள இருந்து. தம்பி, உன்னுடைய கையால பாபாவுக்கு நீ மாலை போடுப்பா அப்படின்னாங்க. உடனே அந்த மாலையை வாங்கி இப்ப நான் வந்து பாபாவுக்கு போட்டிருக்கேன் சாய்ராம். பாபாவுடைய ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் பாபாவுடைய அனுகிரகம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம நம்மளாண்ட வந்து சேராது என்பது உறுதியான நம்பிக்கை. அதுதான் பாபா நமக்கு சொல்லியும் கொடுக்கிறாரு சாய்ராம். அடுத்து பாத்தீங்கன்னா பாபாவுடைய தோரகமாய்க்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் சாய்ராம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு தோரகமாயி, அல்லாவுடைய நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, 786. நம்ம இறைவன் அல்லாஹ் மாலிக் பாபாவுடைய புனிதமான அந்த பள்ளிவாசலுக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம் சாய்ராம். இந்த இடத்துல பாபாவுக்கு முன்னாடி ஒரு புலியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ஆமையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க பாபாவுடைய ஒரு ஷீலாக்கல் தோற்றம் பிரதிஷ்டை பண்ணி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் சாய்ராம். சாய்ராம், பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி பாபாவுடைய பாதார விந்தத்துல நம்ம சரணாகதி அடையலாம். இந்த தோற்றத்தை பாருங்க, பாபா ஷீலாக்கல் மேல அமர்ந்திருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய பாதத்துல சரணாகதி அடைகிற போல இந்த பாபாவுடைய இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு மெய் சிலுக்கிற உணர்வை வந்து பாபா நம்மளுக்கு கொடுக்கிறாரு சாய்ராம். அடுத்து தோரகமாயி மாதாவை வந்து நம்ம பார்க்கிறோம். பாபாவுடைய அடுத்த தோற்றம், பாபா தோரகமாயில அவருடைய ஆசனத்துல அவர் அமர்ந்திருக்காரு. ஷிரடியில பாபா தோரகமாயி பாபாவா இப்படிதான் துணிக்கு முன்னாடி பாபா வந்து அமர்ந்திருப்பாரு சாய்ராம். இந்த இடத்துல துணியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. துணி பாபாவுடைய தூய சஞ்சீவி. இதுல இருக்க வர உதியை தான் பாபா எண்ணற்ற பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஆரத்தி முடிவிலும் உதியன்னும் பிரசாதமா நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதர் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 சன்னிதானம் இருக்கு. அது போக நிறைய சித்தர்களுடைய புகைப்படம்லாம் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க சாய்ராம். இங்க வந்து விநாயகர் பெருமானை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு அடுத்து தத்தாத்திரேயர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாபா தத்தர் அவதாரமா இருக்கிறதால இங்க தத்தாத்திரேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம பாபாவுடைய திருரூப மூர்த்தியும் நம்ம இந்த இடத்துல பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சரியா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஊத்துக்கோட்டை பிரதான சாலை இருக்கு. அந்த சாலையில தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். அது இல்லாம நிறைய வைப்ரேஷன், மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கணும்னா இது போல ஆலயத்தை தேடி போனா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு அமைதியான இடம். இறைவன் அந்த இடத்துல நடமாட்டம் வந்து நம்ம உணர முடியும். நம்மளுடைய மனசை வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாபா தோரகமாயி பாபாவா அமர்ந்து பக்தர்களுக்கு வந்து பிளஸிங்கை கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் வந்து எல்லா பக்தர்களுக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லா பக்தர்களும் போய் சேரட்டும். ஏன்னா உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களும் அவங்களுடைய பிரார்த்தனைக்காக பாபாண்ட வேண்டி இருப்பாங்க. இந்த நேரம், இந்த நொடி நம்மளும் பாபாண்ட எல்லா பக்தர்களுக்காகவும் நம்ம இந்த சாய்பாபா ஆலயத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கூடிய விரைவில் எல்லா பக்தருடைய பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லிட்டு பாபாண்ட மனப்பூர்வமா பிரார்த்திக்கலாம் சாய்ராம். அடுத்து கோயிலை விட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தா குருஸ்தானம் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல வேப்ப மரத்தை காட்டணும். இப்ப கீழே வந்துட்டோம். பாபாவுடைய குருஸ்தானத்தை நம்ம இப்ப பார்க்க முடியுது சாய்ராம். இந்த குருஸ்தானத்துல பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு சிறிய வடிவ பாபா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமானது. பாபா வந்து சிரிப்பு முகத்தோடு இருக்கிற பாபாவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. பாபாவுக்கு முன்னாடி ஒரு பாதமும், அதே போல வந்து லிங்கமும், எம்பெருமானுடைய அந்த புனிதமான தோற்றம், நந்தி பகவான், அதே போல தத்தாத்திரேயர் அவருடைய புனிதமான திருவுருவ சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ரொம்ப ஒரு அழகான தோற்றத்துல, அந்த குழந்தை வடிவம் பாபா சொல்லுவோம்ல, பாருங்க அவருடைய முகத்துக்கு தான் எத்தனை அழகு. ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பாருங்க சாய்ராம். வீடியோல ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மூர்த்தியை பார்க்கும் பொழுது. இந்த ஆலயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான தோற்றத்துல திருவள்ளூர்ல ஊத்துக்கோட்டை போற பிரதான சாலையில் அமைஞ்சுள்ளது. இப்போ அடுத்து தொடர்ந்து அனுமனை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம வணங்கிட்டு இருக்கோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. अल्लाह मालिक.